ஹாய் நண்பா, ரேப்பிடோ கேப்டன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ புதுசாக ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கஸ்டமர் நம்ம கூட ட்ராவல் பண்ணால் நம்ம கஸ்டமரும் நம்மளும் ஹெல்மெட் போட்டிருக்கணும், நம்ம வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போயிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ண நம்பர் பிளேட்டில் தான் நம்ம வண்டியை அந்த டிரைவை நம்ம ரைட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கஸ்டமர் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் வர்றவன் நம்மளை இடிச்சிட்டு போனாலும் கஸ்டமருக்கு 100% இன்சூரன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். இதில் எந்த டவுட்டும் வேண்டாம். அந்த ஆப்பில் போனீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும்னு தெளிவாக கொடுத்துருப்பான். கஸ்டமரே ரேப்பிடோவில் கால் பண்ணி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணவும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது 100%. இதுக்கு நமக்கு எஃப்ஐஆர் காப்பியும் மெடிக்கல் பில்ஸும் இருந்தாலே போதும். இதில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை தெரியாதவங்களுக்கு காதில் எண்ணெயை ஊற்றி நீங்கள் நம்ம தெரியப்படுத்திடணும். ஸோ இந்த விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ தான் நான் ரேப்பிடோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டேன், நம்ம ஒயிட் போர்டில் போட்டாலும் நம்ம ட்ரைவ் பண்ணலாம். இதை கேட்குறக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. இதை வீடியோ எடுத்தாங்கன்னா அவங்க மேலே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. நீங்கள் சேஃப்டிக்கு அவங்கள நீங்கள் வீடியோ எடுக்கணும். ஏன்னா அவங்க சேஃப்டிக்கு அவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னா நம்ம சேஃப்டிக்கு நீங்கள் அவங்கள தாராளமாக வீடியோ எடுக்கலாம். அவங்க வீடியோ எடுக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. அதை நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். அது கூட வழியை மறைச்சி இந்த மிரட்டுறது, சாவியை பிடுங்கிறது அதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம செக்ஷன் 647B படி அவங்கள நம்ம 3 வருஷம் ஜெயிலில் போட முடியும். அதுக்கு நம்ம தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா நம்ம மேலே தப்பு இல்லை, நம்ம யாரையும் குத்தவும் இல்லை, பணத்தை பிடுங்கிட்டு போகணும் இல்லை. நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு நம்ம ரேப்பிடோ ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஒருத்தங்க வந்தால் நம்ம கூட்டிகிட்டு போகணும். இதே 2-3 பேர் வந்தால் இது நிறையா ஜீனியஸுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க தான் நம்ம ஒழியோன்னு நினைக்கிறாங்க, நம்ம யாரையும் ஒழிக்கோன்னு நினைக்கவே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், தமிழ்நாட்டு மக்கள் பைக் டாக்ஸினால் நிறையா பேர் பயனடைகிறாங்க, யாரும் பாதிக்கப்பட கிடையாது. இதை சீக்கிரமே ப்ராப்பர் அப்ரூவல் கொண்டு வந்து பண்ண விட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்பவே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ராஜஸ்தானில் அப்ரூவல் வாங்கி நிறைய மக்கள் அதனால் பயனடைகிறாங்க. நீங்கள் இதை கொண்டு வரதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. கஸ்டமர்ஸ் இல்லைன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை. கஸ்டமர்ஸோட ஒப்பீனியனை ஃபஸ்ட்டு கேளுங்க. ஒரு பக்கம் இருக்க நியாயத்தை மட்டும் பேஸ் பண்ணி தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. கஸ்டமர்கிட்ட ஃபஸ்ட்டு இறங்கி நீங்கள் கேட்டால் தான் கஸ்டமரோட ஒப்பீனியன் என்ன தெரியும். ஒருத்தருக்கு பைக் டாக்ஸியே போதும்னு அவங்க தான் விரும்புகிறாங்க, யாரும் நாங்களாக போய் ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. கஸ்டமர் கேர் நான் ரேப்பிடோவில் கூப்பிட்டு கேட்டதப்போ கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.